திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதே மாதிரி புதுசாக வீடு கட்டலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்க, அடுத்தது வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் வீடு கட்ட போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கும் புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். என்ன பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி யூடியூப் சேனலில் நிறைய எந்த வீடியோ எடுத்து யார் பேசினாலுமே ஒரு சம்பவங்களை ஒரு வீடியோ ஒன்று பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது நடைமுறையில் சாத்தியமா, நடைமுறையில் அது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை தெரியாமல் பேசுகிறாங்களான்னு இல்லை. அதை நம்ம யாரையும் குறை சொல்கிற நோக்கத்தோடு இல்லை. ஆனால் அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக ஒரு முரண்பாடான கருத்துக்கள் தான். அது என்ன கருத்துக்கள் அப்படின்னா, ஒரு வீடு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது ஒரு வீடு வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்க. அப்போ இந்த கட்டக்கூடிய வீடில் இந்த மாடி படிக்கட்டு அப்படிங்கிறது ஒன்று போடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு படத்தை உங்களுக்கு போட்டு, எப்பயுமே நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னோம்னா, நான் ஏன் ஒரு வரைபடத்தை வாயில் சொல்லாமல் ஒரு வரைபடத்தை போட்டு போடுறேன் அப்படின்னா, பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்போ டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்கன்னா, இங்கே பாருங்கள், எப்பயுமே திசை மேலே வடக்கு, கீழே தெற்கு, சைடில் கிழக்கு, மேற்கு, இதுதான் ஒரு திசை. ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு கிழக்கு பார்த்து ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்க. கிழக்கு பார்த்து வீடு கட்டுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு மேப் ஒன்று நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு மேப் ஒன்று நான் அப்படி உங்களுக்கு போட்டேன். ஒரு கிழக்கு பார்த்த ஒரு வரைபடம். ரோடு கிழக்கு இருக்குது, இப்படி ஃப்ளாட்டுக்கு கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது. அப்போ இந்த வீடு இது வீடு சிம்பிளாக சொல்ல போனால், இது ஒரு பெரிய ஒரு ஹாலு. அடுத்தது இது ஒரு டைனிங்கு, சும்மா ஒரு புரிதலுக்காக. இது ஒரு கிச்சனு. அடுத்தது ஒரே ஒரு பெரிய பெட்ரூமாக வச்சுக்கிறாங்க. இல்லை இதையே அவங்க 2 பெட்ரூமாக கூட வச்சுக்கிறாங்கன்னு வைங்க. இதையே ஒரு 2 பெட்ரூமாக வச்சு, இதுக்கு இது அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வச்சு ஒரு வீட்டை கட்டுறாங்க. இப்படி ஒரு வீட்டை கட்டுறாங்க. இது ஒரு பெட்ரூம். இதுக்கு தலைவாசல் எங்கே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி ஒரு மெயின் டோரு இப்போ ஈசானிய மூலையில் இப்படி வச்சுட்டாங்க. இதுதான் மெயின் டோரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு வீடு, கிழக்கு பார்த்த வீடு. இந்த வீட்டுக்கு படிக்கட்டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். படிக்கட்டு அப்படிங்கிறது தென்கிழக்கு மூலையிலையும் போடலாம், கிட்டத்தட்ட நம்ம வடமேற்கு மூலையிலையும் படிக்கட்டு போடலான்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது ஒரு வீடுனா, இந்த வீட்டுக்கு ஒரு போர்ட்டிக்கோ போடுறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் இந்த வீட்டுடைய போர்ட்டிக்கோ. இப்போ இதில் படிக்கட்டு வாயு மூலையில் அவங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அந்த வீட்டில் என்ன சொல்கிறாங்க, வாயு மூலையில் ஹேண்டிலிவர்களோடு தான் அந்த படிக்கட்டு இருக்கணும். அடுத்தது படிக்கட்டுக்கு அடியில், வாயு மூலையில் வரக்கூடிய படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்ஷனை எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க. இது உண்மையாக, இது சாத்தியமானா, கடந்த ஒரு 35 வருடத்திற்கு தகுந்தாற்போல் அதற்கு அதிகமாக கூட இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500-400 பில்டிங்க்கு மேலே நம்ம அதில் இந்த வடமேற்கு மூலையில் டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இதில் எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலையும் இந்த வாயு மூலையில் படிக்கட்டு பாத்ரூம் இருந்தால் ஃபெயிலியர் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை. நீங்களே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களே, நீங்கள் உங்கள் சொந்த பந்த வீட்டுக்கு போய் பாருங்கள். இல்லை உங்கள் வீடாக கூட இருக்கலாம், இல்லை உங்களோட நண்பர்கள் வீடு இருக்கலாம். அந்த நண்பர்கள் வீட்டில் அந்த டாய்லெட் பாத்ரூம் போட்டிருப்பாங்க. படிக்கடியில் ஏதாச்சும் ட்ரபுள் ஆகிருக்குமானா 100% ட்ரபுள் ஆகிருக்கிறதுக்கு, அதாவது ஃபால்ட்டு கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் ஆகிருக்காது. நீங்கள் இந்த வடமேற்கு மூலையில் படிக்கட்டு போட்ட வீட்டில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் எவனுக்காச்சும் ஒருத்தருக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் 100 வீடு 200 வீடு போட்டிருக்கிறாங்க. அந்த 200 வீட்டில் 2 பேர்த்துக்கு எவனுக்காச்சும் பிரச்சனையாக இருக்கும். அந்த 2 பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்குதுங்கிறதுக்காக இந்த பாத்ரூம்னால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தப்பான ஒரு புரிதலுக்காக போகக்கூடாது. வாயு மூலையில் படிக்கிட்டு இருந்தால் குடும்பத்துக்கு ஆகாது, உடம்புல கட்டிகள் வரும், கேன்சர் வரும். இப்படி தப்பான ஒரு விஷயத்தை சொல்லியே மக்களை பயப்படுத்தி வச்சுருக்காங்க. இது சத்தியமான உண்மையே கிடையாது. மக்களே, நீங்கள் கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வோடு இருங்க. அப்படியெல்லாம் 100% எந்த ஃபால்ட்டுமே வரவே வராது. எனக்கு வந்திருக்குது அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் வீட்டில் இப்படி படிக்கட்டில் கடியில் பாத்ரூம் போட்டு எனக்கு வந்திருக்குதுங்க, எனக்கு வந்திருக்குதுன்னு ஒரு 2 பேர் 3 பேர் சொல்கிறாங்கன்னா, அது இதனால தான் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருக்கும்,
அடுத்தது உங்களுக்கு நோய் வரக்கூடிய அந்த ஜாதகத்தில் 6ஆம் பாவம், அந்த நோய் என்ன நோய் வருதோ அந்த நோய்க்கு உண்டான கிரகம், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி 6, 8 தசாபுத்தி, இது மாதிரி மோசமான ஒரு சம்பவங்கள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு 2 வீட்டுக்காரங்களுக்கு அந்த படிக்கடியில் பாத்ரூம் இருக்குது அப்படிங்கிறது தவறான விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடாது. அது பேசி மக்கள் பயமுறுத்தி மக்கள் எல்லாருமே மிரண்டு கிடக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்படி தான் போட்டிருப்பாங்க. லேண்டிங் இப்படி போட்டு படிக்கட்டு வந்து இப்படி போட்டிருப்பாங்க. இதுதான் இந்த படிக்கடியில் தான் அவங்க இந்த படிக்கடியில் இருக்கக்கூடிய இந்த இடத்த டாய்லெட் பாத்ரூமாக போட்டிருப்பாங்க. இப்படி வரலாமானா 100% என்னை பொறுத்தளவுக்கு டாய்லெட் பாத்ரூம் வடமேற்கு மூலை படிக்கடியில் வரலாங்க. எந்த விதத்தில் இன்னும் தோற்றதா சரித்திரமே இல்லைங்க. நிறைய பேர்த்த பார்த்தாச்சுங்க. யாரோ ஒரு 2 பேர்த்துக்கு வந்து சராசரி ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் பிரச்சனை இருந்திருக்கலாம், அதனால் இதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறது மட்டும் தவறான புரிதல்களுக்கு மக்களே வந்துடாதீங்க. அப்படி அது ஒரு தப்பே கிடையாது. நீங்களே போய் பாருங்கள், உங்கள் சொந்தம் பந்தம் நண்பர்கள் வீட்டில், இவங்க வீட்டில் எல்லா வீட்லையும் இது மாதிரி தான் இருக்கும். படிக்கடியில் பாத்ரூம் இருக்கும், எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வேறு பிரச்சனை வந்திருக்கும், இதனால தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் இதில் என்ன ஒரு மைனஸ் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு வீடு இருக்குதுன்னா, இப்போ இந்த மூளைக்கு பார்த்தீங்கன்னா வாயு மூலைன்னு பேர், நார்த் வெஸ்ட்டுன்னு பேர், இது சவுத் வெஸ்ட்டுன்னு பேர், இது சவுத் ஈஸ்ட்டுன்னு பேர், இது நார்த் ஈஸ்ட்டுன்னு பேர். இப்படி வாயு மூலை மட்டும் ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டு படிக்கட்டு இப்படி வெளியே வர்றப்போ என்னன்னா, வாயு மூலை நீண்டு போயிடும், ஈசான மூலை வந்து குறுகி போயிடும், உள்ளே வந்துடும். அப்போ இது வந்து ஒரு ஃபால்ட்டு. இப்போ இங்கே தான் ஃபால்ட்டை தவிர இங்கே ஃபால்ட்டு கிடையாது, இந்த இடத்துல தான் ஃபால்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த போர்ட்டிகாவில் வந்து நீங்கள் இந்த போர்ட்டிகாவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பரப்பு வாயு மூலை இப்படி வெளியே இழுக்குதுன்னா, இந்த வெளியே இழுக்கக்கூடிய அளவுக்கு நேராக நீங்கள் இப்படி இந்த போர்ட்டிகாலுடைய பரப்பை வந்து மேலே இப்படி கொண்டாந்துட்டிங்கன்னா ஈசானிய மூலையும் கட் ஆகாது. இந்த இதில் படிக்கட்டு வந்து இப்படி ஏறி நீங்கள் எல்லாம் இப்படி போனீங்கன்னா மீண்டும் 2வது கிரவுண்ட் ஃப்ளோர் முடிஞ்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு இந்த நடைபாதையானது மீண்டும் வந்து இந்த ஹாலுக்கு வந்துடும். கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு, அதுக்கடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு, இப்படி எல்லாம் மாறி மாறி திருப்பி வந்துட்டு இருக்கோம். அப்போ வாயு மூலை இப்படி வந்து படிக்கட்டு வெளியே நீட்டுறப்ப ஈசானிய மூலைக்காக ஒரே நேராக இதனுடைய பால்கனியானது அப்படியே ஒரே காங்கிரட்டாக வந்து இப்படி வந்தால் இது 100% சரியான உண்மை. இப்படி வராமல் நல்லா புரிஞ்சுங்க, இப்படியெல்லாம் வராமல் இதோட மட்டும் இப்படி போட்டுடுறாங்க. ஒரு வீட்டில் இப்படி போட்டுருவாங்க, இதை மட்டும் இப்படி போட்டுருவாங்க. இது தப்பானா இது தப்பாகும். அப்போ ஈசானிய மூலை இந்த வீட்டில் கட்டாகி போயிடும். இங்கேருந்து பாருங்கள், இது நேராக இல்லாமல் இது ஈசானிய மூலை கட்டாகி போயிடும். அப்போ ஈசானிய மூலை கட்டாச்சு அப்படின்னாவே பெரிய டெவலப்மெண்ட் இருக்காதுங்க. நம்ம தப்பான விஷயத்தை பேசுகிறத விட டெவலப்மெண்ட் இருக்காதுன்னா எல்லா விதத்துலேயுமே ஆணாக இருக்கட்டும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும். அதே இந்த வாயு மூலையில் இது சரியாக இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே நேராக வந்துருச்சு, வெட்டுப்படாமல் இப்படி வந்துருச்சு, மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகக்கூடிய சூழ்நிலை, வீட்டில் வந்து செல்வ நிலையில் முன்னேற்றம், வீட்டில் குழந்தைகளுடைய அடுத்தடுத்து வளர்ச்சி, நல்ல பொருளாதாரம், அந்த வீட்டில் தேவையானது தேவைக்கு தகுந்தாறு போல் தேவையான நேரத்தில் நிச்சயமாக கிடைச்சே தீரும். அப்போ நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும், வடமேற்கு மூலை வாயு மூலையை நீங்கள் ஹேண்டில் லிவர் போட்டு தான் இழுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்தது ஒரு வேளை ஹேண்டில் லிவர் போட்டு பண்ணுறதுனா கூட பண்ணலாம், ஆனால் இந்த இடத்த பாத்ரூம் பண்ணாமல் அவங்களோட விருப்பம். இதில் வந்து என்னென்னா அவங்களோட விருப்பம் பார்த்துக்கணும். ஹேண்டில் லிவர் இப்படி போட்டு இந்த சன் சைடை மட்டும் இப்படி நீட்டி இப்படி போடுவாங்க. இப்படி ஹேண்டில் லிவர் நீட்டி நீங்கள் படிக்கட்டு போட்டாலும் தப்பு இல்லை, ஆனால் அதனுடைய ஈசானிய மூலை வந்து ஒரே நேராக வர்ற மாதிரி போடணும். இது ஒரு டைப்பு போடலாம் தான், ஆனால் அந்த இடத்துல ஹேண்டில் லிவர் போட்டு தான் படிக்கட்டு போடணும்னு அவசியம் கிடையாது, பாத்ரூமு போடாமல் தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. வடமேற்கு மூலையில் நீங்கள் தாராளமாக படிக்கடியில் பாத்ரூம் போடலாமா, 100% நீங்கள் போடுங்க, தப்பே வராது. நான் காட்டுவேன் உங்களுக்கு, ஒரு 500 600 வீடு 700 வீடு கூட என்னால் காட்ட முடியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் உங்கள்கிட்ட கூட பேச வைக்க முடியும், எந்த ஃபால்ட்டும் வரவே வராது. இல்லை சார் என் வீட்டில் வந்திருக்குது, அப்படி வந்திருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த காரணத்தினால 100% வராது. வேறு ஏதாச்சும் உங்களுடைய ஜாதகத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வருமே தவிர. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கடியில் பாத்ரூம் வரலாமானா சத்தியமான உண்மை 100% வரலாம், எந்த பாதிப்பும் வராது. நம்ம
முந்தானத்து அதுக்கு முந்தானத்து வந்துட்டு ஃபீல்டில் இறங்கி நம்ம பேசலை, வீடியோவை வந்து டக்குன்னு பார்த்து நம்ம பேசலை. ஆனால் நம்ம பேசுகிறோம்னா இந்த ஃபீல்டுக்கு வந்து 35 வருடத்துக்கு மேலே ஆச்சு, கிட்டத்தட்ட 1000 வீட்டுக்கு மேலே கட்டியாச்சு. அதில் 1000 வீட்டில் வடக்கு பார்த்த வீடு ஒரு 200-250 வீடுனாச்சும் கட்டியிருப்போம். அந்த 250 வீட்டுக்கு நம்ம மேப்பு கொடுத்துருப்போம். அந்த 250 வீட்டுக்கும் வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு அடியில் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். எந்த ஃபால்ட்டும் வந்ததே இல்லை. இப்போ வடமேற்கு மூலையில் ஒரு பாத்ரூம் இப்படி ஒட்டி வருது அப்படின்னா இதுக்கு தகுந்தாற் போல் இந்த வீட்டோடைய மொத்த ஏரியா எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வாயு மூலையோடைய இப்படி வெளியே நீட்டிகிட்டு இருக்குன்னா இந்த ஏரியாவெல்லாம் எடுத்து அது குளிப்புறத்தை வருதாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அது எக்ஸ்ட்ரா வேலை. அப்படி வடமேற்கு மூலை நீண்டிருந்து இதெல்லாம் குளிப்புறத்தை வந்துட்டால் அது வேறு சப்ஜெக்ட்டு. ஆனால் வடமேற்கு மூலையில் படிக்கடியில் பாத்ரூம் வரலாமானா 100% வரலாம். எந்த ஃபால்ட்டும் வராது. மீண்டும் சொல்கிறேன், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்திருக்குதுங்க, ஏன்னா என் வீட்டில் இப்படி இருந்து ஒரு பாதிப்பு அப்படின்னா இதனால் வந்திருக்காது. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்குது வடமேற்கு மூலையில் படிக்கடியில் பாத்ரூம் இருந்துருச்சு, லெட்டின் இருந்துச்சு அப்படின்னு பயந்துக்கிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு குழப்பமாக இருக்காதீங்க. வீட்டுக்கு இது அந்த படி இடிச்சுக்கிது மாற்றலான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் நடக்கவே நடக்காது. நல்லாவே சூப்பராக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, வடமேற்கு மூலையிலுடைய டாய்லெட் ரூம் இந்த படிக்கட்டு இப்படி வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் இது அப்படியே ஈசானிய மூலை வெட்டுப்படாமல் இப்படி நேராக வந்துட்டால் ஓகே. ஒருவேளை நேராக வராமல் இப்படி வந்துட்டால் இது ஒரு விதத்தில் தப்பு அப்படிங்கிறத மட்டும் உள்வாங்கிக்கிங்க. இதுதான் இன்றைய பரணி அஸ்ட்ரோ வேல்டு மற்றும் அகோரி அஸ்ட்ரோ டிவி அந்த 2 சேனலோடைய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வாஸ்து வீடியோ அப்படின்னா இதுதான். இது உங்கள் நண்பர்களுக்கும் சொந்த பந்தத்துக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சுடுங்க. வடமேற்கு மூலையில் படிக்கடியில் பாத்ரூம் வந்தால் நிச்சயமாக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கவே கொடுக்காது அப்படிங்கக்கூடிய தகவலோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.